ஹலோ கைஸ். நம்ம எல்லாருமே போலீஸ் என்கவுண்டர் பண்றத பார்த்துருப்போம். ஆனா இந்த திரைப்படத்துல போலீஸ்காரங்க எல்லாத்தையும் நம்ம இங்க இருக்கிற ரவுடிங்க என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பேர் வந்து ஸ்குவாட் 36. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்துல ஒரு ட்ரக் டீலரை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்கிற போலீஸ்காரங்க மறைமுகமா ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க அந்த ட்ரக் டீலர் ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியேறும்போது இங்க தன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க இருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எந்த போலீஸ்காரங்க கையும் சிக்காம அவங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் இவன் தண்ணி காட்டிட்டு இருப்பான். அப்போ அவங்களும் இவனை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ அவன் காரை சேஸ் பண்ணுவாங்க. பட் அவன் அந்த இடத்துல இருந்தெல்லாம் ஈஸியாக தப்பிச்சிட்டு இருப்பான். கடைசியாக ஒரே ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா, இவன் பின்னாடியே பைக்கை தூக்கிட்டு விரட்டி போவான். அப்படி அவன் விரட்டி போகும்போது இவன் பின்னாடி இவன் இன்னும் வந்துட்டே இருக்கானே அப்படின்னு தெரிஞ்ச அந்த ட்ரக் டீலர் ஒரு முக்கில் வச்சு என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரனை தன்னோட காரை வச்சு இடிச்சிடுவான். இடித்த உடனே அந்த போலீஸ்காரனும் பைக்கில் இருந்து கீழே வந்துவான். இதுக்கப்புறம் அவன் இறங்கி போய் என்ன பண்ணுவான்னா, அவன் கிட்ட நின்றுட்டு, நீ யாருடா, எதுக்கு என் முன்னாடி இப்படி வந்துட்டே இருக்க அப்படின்னா, இந்த போலீஸ்காரன் டக்குன்னு கன் எடுத்துக்கிட்டோம். அப்போ சுற்றி மக்களாக இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க, நீ உங்கள் முன்னாடி கன் எடுத்த எவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும், உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னோடனே, அப்போ அந்த போலீஸ்காரன் டக்குனு, அதாவது நம்ம ஹீரோ கன்னை வந்து உள்ளே வச்சுருவான். உள்ளே வச்ச உடனே இவனும் என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக நம்ம திருப்பி 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனோன்னே இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த இவனை பிடிக்க முடியாதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் நம்ம சேர்ந்து பண்ண வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட சீஃப் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவனை பிடிக்கலைங்கிறதெல்லாம் விடுங்க, உங்களில் யாருக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு எதுவும் ஆகலை, அவனை இனிமேல் எப்படி பிடிக்கிற அப்படிங்கிறனா, சரி இப்போதைக்கு இந்த கேஸை விடுங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நமக்கு வேறு எதுவும் கேஸ் இல்லை, நான் வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பி நைட்டு எப்போவுமே ஸ்ட்ரீட் ஃபைட் வந்து பண்ணுவாங்க லோக்கலில் உள்ள ஆளுங்களோட. அப்படி ஒரு நைட்டு போய் ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆளையும் அடிச்சுவான். அடித்து இவன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இவன் மூஞ்சில் சில காயங்கள் இருக்கும். உடனே இவனோட லவ்வரும் அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாம் என்ன சொல்லலாம், ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னோடனே இவன் கேட்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவன் திருப்பி வரும்போது ஊடையில் இவங்க காருக்கிட்ட வந்து சில ரவுடிங்க ஒம்பளுத்துருக்காங்க. அப்போ அவன் அங்கே ரோட்டில் வச்சு அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அடினா அடிச்சுட்டு அந்த காரில் ஏறி வந்திருப்பான். இதுவும் அங்கே இருக்கிற ஒரு சிசிடிவி கேமராவில் பதிஞ்சனால இவனை மேலே இருக்கிற ஆஃபீஸர் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிற கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ ஆங்கர் ரொம்ப கோவப்படுறதுனால உடனே இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருக்கோம், அதனால நீ கொஞ்ச நாளைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ண அப்படின்னோடனே ஹீரோக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது. அதாவது அவனோட டீமில் இருந்து அவனை தனியாக வெளியே எடுத்துட்டனால ஹீரோக்கு பதில் பேசவே முடியாது. அதுக்கப்புறம் இவன் டீமில் உள்ள எல்லாரும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது, என்ன இங்கேருந்து அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் இவன் டீம் எல்லாம் சரி ஓகே விட்டுட்டு இதெல்லாம் போட்டு பெருசாக வா நம்ம சரக்கு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொத்த டீமும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவன் ஏற்கனவே நைட்டு ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணுவான்னு சொன்னோமா, அப்போ இவனுக்கு இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு ஏற்கனவே அந்த ஆள் கூப்பிட்டுருப்பான். இவன் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ என்ன ஆகிடுனா, திருப்பி அவங்ககிட்ட கால் பண்ணி இன்றைக்கி நம்ம மறுபடியும் அந்த ஃபைட் இருக்கா அப்படின்னோடனே திருப்பி ஹீரோ நைட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணுறதுக்காக போவான். போகும்போது அங்கே இருக்க ரவுடிங்களோட சேர்ந்து இவன் ஒத்தைக்கத்தை அடிப்பான். பட் என்ன ஆகிடுனா, இவன் எப்பவும் நல்லா ஃபைட் பண்ணுற ஆளு இந்தாட்டி அவனை அடிக்க விட்டுவான். அடிக்க விட்டதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப பயங்கரமாக அடிபட்டனால இவனை ஃபைட்டுக்கு இறக்கி விட்டு பார்த்துருவான். அவன் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி வந்து சேர்த்துருவான். சேர்த்ததுக்கப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவன் சீஃப்லேருந்து எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவான். வந்துட்டு இங்கே நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு இப்படி ஆயிருக்கு, இவனை அடித்தவனையும் அவங்க வேடிக்கை பார்த்தா ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க கதவை திறந்துட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே சீஃப்லேருந்து யாருக்கு எதுவும் சொல்கிறதே தெரியாது. இதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து நடந்து வரும்போது ஹீரோயின் இவங்கிட்ட என்ன கேட்பானா, ஏன் இப்படி நீ பண்ணிகிட்டு இருக்க, உங்ககிட்ட நான் சொல்கிறது புரியலையா, நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நான் என்னென்னமோ கனவு கண்டுட்டு இருக்கேன், ஆனால் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வந்து கிளம்பி இவனை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா புது டிபார்ட்மெண்ட் கிரைமுக்கு, அங்கே வந்து இவன் கிளம்பி போயிடுவான். இப்போ இவன் அங்கே கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லாருமே இவங்ககிட்ட பழகலான்னு பார்த்தா இவன் பழைய டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் நைட்டு ஹீரோக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து ஒருத்தன் ஷூட் பண்ணுவான். ஷூட் பண்ணோன்னே காலையில் ஹீரோக்கு இந்த விஷயம் ஃபோன் காலில் வரும். அதாவது இவன் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹீரோக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது. அதுக்கப்புறம் இவன் அதெல்லாம் விட்டுட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவனை பார்க்குறதுக்காக வருவான். வரும்போது இவன் அவகிட்ட போயிட்டு என்ன ஆனிச்சு, என்ன தெரியா வந்திருக்கா அப்படின்னோடனே அப்போ அவன் ஃப்ரெண்டு மிஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் இவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் சில நாள் என்ன ஆனிச்சுன்னு தெரியல, அவன் ஒரு மாதிரி சுற்றிட்டே இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை ஹாஸ்பிட்டலில் கூட நான் வச்சிடுவான். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவன் மிஸ் ஆகிட்டான். அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க, உன் டீம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாருமே நீ இப்போ வந்ததுக்கப்புறம்
இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஹீரோ இப்போ என்னோட ஒர்க் அது கிடையாது, எனக்கு வேறு வேலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்லிவிட்டு, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து இவன் கிளம்பி போயிடுவான். இவன் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் இவனுக்கு ஆனால் இன்னொரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவன் அந்த இடத்துல போய் பார்த்தா அதுவும் இவன் ஃப்ரெண்டு தான். இப்போ ஹீரோக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுனே தெரியாது. ஏன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து செத்துட்டுறான். உடனே இது என்ன கேஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் டீமுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க கடைசி என்ன கேஸ் சால்வ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோனியை பார்க்குறக்காக போவான். அப்போ ஹீரோனி என்ன சொல்லனா, நீ தான் இந்த கேஸை விட்டு எரிப்பிட்டல, இப்போ எதுக்கு புதுசாக இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே, நீ எதுக்காக நம்ம டீமில் இருந்து விலகி வேறு டீம் வந்த அப்படின்னோடனே, உனக்கு நீ டீமை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, நம்ம டீமெல்லாம் நிறைய தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான், எனக்கு அதனால தான் இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் இன்னொரு டீமுக்கும் மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு உனக்கு எதாவது தெரியுமா, நீ போனதுக்கப்புறம் நம்ம டீமில் சாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகிட்டான், அவன் தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லா விஷயத்துலையும் அவன் தான் தலையிட ஆரம்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்படியா நான் என்னென்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மிஸ் ஆனான்னு சொல்லுமா, அவன் யார் கூடலாம் நெருக்கமாக இருப்பானோ அவங்க எல்லாத்தையுமே போய் ஹீரோ விசாரிப்பான். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது சாம்னு ஒருத்தன் வந்து இவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் என்ன பண்ணிடுவான்னா, இந்த பைத்தியமாக ஒருத்தர் மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லுவான், இவன் அவன் கூட தான் இருப்பான். அவனை போய் ஒரு பத்திரமான இடத்துல இவன் விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுவான்னா தன்னோட ஆஃபீஸுக்கு வந்து வருவான். அப்போ ஹீரோ அவனை பார்க்குறதுக்காக ஆஃபீஸில் உட்காந்துருவான். உட்காந்துருக்கும் போது இவ்வளோ நேரம் எங்கே சாம் நீ போனேன், ஒன்றை தேடி தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, என்ன தேடி நீ எதுக்காக இங்கே உட்காரணும், என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, அதை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நம்ம டீமுக்கு என்ன ஆச்சு, கடைசியாக நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, எதுக்காக எல்லோரும் செத்துட்ருக்காங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, இப்போ நம்ம இடம் வேறு ஃப்ரீ ஆகிட்டு நீ வேணால் நம்ம வேலைக்கு மறுபடியும் வர்றியா அப்படின்னோடனே, எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம டீமுக்கு என்னாச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், இப்போ அது உன்னோட வேலை இல்லை, நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னே ஹீரோக்கு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் இவன் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட இந்த விஷயமா சில ரவுடிங்களை இவன் ஃபாலோ பண்ண சொல்லுவான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு சொல்லும்போது ஒரு ஹோட்டலுக்கு, அதாவது பாருக்கு போய் அந்த பாரில் சில ரவுடிங்களை இவன் விசாரிக்க போனான். அப்போ அந்த ரவுடி குரூப்பில் ஏற்கனவே முதல் கடத்தில் ஒரு ட்ரக் டீலர் விரட்டினான்னு சொல்லுவான். அந்த ட்ரக் டீலருக்கு வந்து ஹீரோ அந்த இடத்துல அவனை விசாரிக்க தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே அவனை தன்னோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்து தான் முன்னாடி உட்கார வச்சோம். உட்கார வச்சு அவங்ககிட்ட என்ன கேட்பானா, ஒன்று நான் அன்றைக்கி பார்த்தேன், திருப்பி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னோடனே, நீ எதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டாடினோடனே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு கொள்ள போகிறேன், எனக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இப்போ நீ கொடுக்க வரான்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துல அடித்து மயக்கம் போட வச்சுட்டு இவன் கிளம்பிடுவான். இந்த நேரம் இவன் ஹீரோனியை வந்து தன்னை ட்ராக் பண்ண சொல்லி சில விஷயத்தை எடுக்க அனுப்பிப்பான். அவன் எடுக்க போன இடத்துல சில ஹீரோனியை ஒருத்தர் ஷூட் பண்ணிடுவான். இப்போ காலையில் ஹீரோ விடிஞ்ச உடனே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதாவது என்னென்னா, ஹீரோனி யாராவது ஷூட் பண்ணிட்டாங்க, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா, அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்பி போவான். கிளம்பி போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல் அவள் வந்து படுத்திருப்பாள். அவனோட சீஃப்லேருந்து அங்கே இருக்கிற முக்கியமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இவளுக்கு என்ன ஆனிச்சு, யார் தான் இந்த போலீஸ்காரங்களெல்லாம் ஷூட் பண்ணான்னு யாராவது தெரியுமா அப்படின்னோடனே, எங்களுக்கே தெரியல, வர வர போலீஸ்காரங்களுக்கும் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோ என்ன சொல்லுவானா, கண்டிப்பாக இவ்வளோ ஷூட் பண்ணுவேன், எவனாக இருந்தாலும் சரி நான் அவனை கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மேலே இருக்க ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன என்கொயரி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்லுவான்னா, நீ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே பர்மிஷனே இல்லாமல் சில பொருட்கள்லாம் எடுத்திருக்க, அது மட்டும் இல்லாமல் இவனும் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த ஷூட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்று அதனால நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் சீஃபும் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னுமாடா. ஹீரோ எதையுமே அது கேட்காம வெளியே வரும்போது ஹீரோ இப்போ புதுசாக க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்காங்கருவான். அங்கெல்லாம் ஒருத்தர் என்ன கேட்பானா, என்ன அனுப்பிச்சு ஒன்று என்ன பண்ணாங்க, என்ன இப்போதைக்கு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், எத்தனை நாளைக்குன்னு கேட்டையா, அதெல்லாம் எனக்கு தெரியல, இவனை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை ட்ரக் டீலர் இருக்காந்துருமா. அவன் இருக்கிற இடத்துக்கு ஹீரோ அவனுக்கே தெரியாமல் ஒளிஞ்சு போய் உட்காந்து அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவன் ஒருத்தனே விசாரிச்சுட்டு இருப்பான். அதாவது என்னென்னா, இவன் ஏற்கனவே ஒரு 2 மில்லியன் காசை வந்து கொடுத்து ஒரு இடத்துல போய் ஒப்படைக்க ஒரு 2 பேர்த்த அனுப்பியிருப்பான். அப்படி 2 பேர்த்த அனுப்பினவனை சில பேர் வந்து ஷூட் பண்ணி அந்த 2 மில்லியன் பணத்தை எடுத்துட்டு அந்த பசங்களில் ஒருத்தனை கொண்டு இருப்பாங்க. இவன் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பான். இவ்வளோ நாள் இவனை பார்க்கறதுக்கு வராமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சு சித்திருவான். இப்போ இவனை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நீ உன்னை பிடிச்சானில்ல, அவங்க எல்லாம் ரவுடி பேசுங்களா திருடன்லான்னு ஏதாவது தெரியுமா அப்படி கேட்டனா, அவனை பார்க்குறக்க ரவுடியோ திருட மாதிரி இல்லை, பெர்ஃபெக்டாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லும்போது, பெர்ஃபெக்டாக பண்ணானுங்களா, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனே அந்த இடத்துல கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்னு ஒரு பேரை வந்து சொல்லுவான். அப்போ தான் இவனுக்கு விஷயமும் புரியும். அதாவது என்னென்னா, இந்த ட்ரக் டீலர் கூட இந்த ஷாமுங்கிறவன் எல்லாருமே பழக்கமாகுவான். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக் டீலருக்கு இந்த போலீஸ்காரனை போய் தப்பாக பண்ணனால இவன் டீம் எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஷாமுக்கு ஃபோன் போட்டு
நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த டைம் ஏற்கனவே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து ரிச்சர்னு ஒருத்தனை வந்து ஒளிச்சு வச்சுப்பான். அதான் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தால் ஒளிச்சு வச்சிருக்கான் தோணுமா. அவன் வந்து திருப்பி என்ன பண்ணிடுவான், அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் அவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தா இந்த மாதிரி சாம் வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது சாம்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் நான் போலீஸ்காரன்ட்ட போய் சொல்ல போகிறேன். என்னால் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சாம் என்ன சொல்லணும்னா, டேய் நான் உனக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். இவன் கேட்க மாட்டானோன்னே டக்குனு என்ன பண்ணிடுவான்னா சாமியும் மனைவியும் அந்த இடத்துலேயே கொண்டுருவான். கொண்டுட்டு அவன் பைத்தியம் முடிச்சு அம்மா தான் தான் மனைவியும் அவனையும் சுட்டுக்கிட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவான். சொன்ன உடனே அங்கே இருக்கிற சீஃப்லேருந்து எல்லாரும் வந்து இவங்களை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் செத்துருவாங்க. இப்போ வில்லனுக்கு வந்து சாமுங்கிறவன் தான் தன்னோட பணத்தை எல்லாத்தையும் அடித்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அதனால் அவன் என்ன பண்ணுவான், சாமோட வீட்டுக்கு வந்து போயிடுவான். வீட்டுக்கு போய் அவனோட மனைவி குழந்தைங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சாமை வந்து அரைச்சிடுவான். பட் ஹீரோக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். புரிஞ்சோன்னே என்ன பண்ணிடுவானா, இவன் கூட இப்போ க்ரைமில் ஒர்க் பண்ணுறான் பார்த்தீங்களா ஒரு போலீஸர், அவனை கால் பண்ணி வர சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் வெப்பன்ஸையும் காஸ்டியூம்ஸையும் கொண்டு வர சொல்லி சாமோட வீட்டுக்குள்ளே சாமை காப்பாற்றுறதுக்காகவும் அவன் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு இறங்குவாங்க. இறங்கும் போது இந்த ரவுடி பையனுக்கும் சாம் அதாவது போலீஸ்காரனுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்குங்க. அதாவது இப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, பேக்லேருந்து ஃபயர் பண்ணி அங்கே இருக்க ரவுடிங் எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிடும். சுட ஆரம்பிச்சோன்னே அந்த ட்ரக் டீலர் என்ன பண்ணிடுவாங்க, சாமோட ஒய்ஃபை மட்டும் பணைய கைதியாக வச்சு வெளியே வர போகும்போது இவங்களோட சீஃபுக்கு இங்கே ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க அந்த ட்ரக் டீலர் ஷூட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஷாமை வந்து இவங்க பிடிக்கும் போது ஷாமும் சூசைட் பண்ணிட்டு செத்துருவான். இதுக்கப்புறம் அங்கே இருக்க சீஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹீரோவை கூட்டு நீங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடு, நீ சஸ்பெண்டில் இருக்கன்னு நினச்சல அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ப்ரொமோஷன் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோட்ட வந்து பேசுவாங்க. ஹீரோ நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ரிச்சர்னு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக சாம் கொண்டாந்து வருமா, அவன் வந்து சாகரத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸை வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்து அனுப்பிப்பான். அதை எடுத்து பார்த்தா தான் தெரியும், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள சீஃபில் இருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷனே பண்ணிப்பாங்க. இதுக்கு சாம் இவனுங்கெல்லாம் பணைய கைதி மாதிரி இருந்து இவனுங்களுக்கே தெரியாமல் இந்த வேலைகளை ஈடுபட்டு இப்போ செத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் இவன் எழுதி வச்சிருப்பானா. உடனே இவன் என்ன பண்ணினான்னா தன்னோட சீஃப் ஆஃபீஸர் ஃபோன் போட்டு இந்த விஷயத்தை கேட்பான், ஏன் இப்படி பண்ணீங்க, அவங்க எல்லோரும் உங்களை தானே நம்புறாங்க, கடைசி என் டீமையே கொண்டுட்டீங்க அப்படின்னு ஒன்று. அதெல்லாம் இல்லை, நான் நேரில் வா நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லுவானா. அப்போ இந்த சீஃப் ஆஃபீஸர் தனக்கு கூட இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட வந்து அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்ககிட்ட பேசிப்பார், ப்ரொமோஷன்லேருந்து எல்லாம் தரோன்னு சொல்லிப்பார். அப்படி அவன் எதுவுமே கேட்கலன்னா அவன் டீம் எப்படி காணிச்சா இவனுக்கும் அதே நிலமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஹீரோக்கு அவன் டீம் எல்லாருமே இறந்தது ஒன்று இவன் கார் எடுத்துகிட்டு சீஃப் ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக ரொம்ப சேடாகவும் அமைதியாக அப்படியே வந்துட்டு இருப்பானா. அப்படி வரும்போது இவன் ஏற்கனவே ஒரு 4 ரவுடிங்களை கட்டத்தில் அடித்தான்னு சொல்லுமா. அந்த ரவுடிங் வந்து ஹீரோ வந்து பார்த்துனான். பார்த்தனோட என்ன பண்ணிடுவானா, இவன் தானடா அன்றைக்கி நம்ம அடித்தா இன்றைக்கி சும்மா விடக்கூடாதான்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ காரில் வந்துட்டு தான் ஹீரோ காருக்கிட்ட வந்து ஹீரோவை காருக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணுவான். இதில் ஹீரோ வந்து செத்துறான். இப்போ சீஃப் ஆஃபீஸர் வந்து மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஹீரோ செத்துட்டான்னு விஷயம் தெரியுதுன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக வருவாங்க. ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஹீரோவை பற்றின விஷயங்கள், அதாவது ஹீரோக்கு இறுதி அஞ்சலி நடக்குதுமா. அப்போ ஹீரோ பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இவன் ஒரு நேர்மையான ஆஃபீஸர், இந்த மாதிரி நேர்மையான ஆஃபீஸரை இப்போ எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தைரியத்தையும் கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் நம்மளோட நிலைமையில பார்த்தீங்களா, இப்படி தான் மக்களுக்காக நம்ம உழைச்சி கடைசியில் சாக்க வேண்டியதாக இருக்குது, இவனோட தியாகத்தை நம்ம ரொம்ப போற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோக்கு இறுதி அஞ்சலி நடத்தி அங்கே இருக்கிற எல்லாருமே அழுகிறதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் செய்கிற தப்புகள்னால இருக்கிற எல்லாரோட உயிர்களும் ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதை.